Happy day. Welcome to Stock Insights. இன்னைக்கு July 14. Yesterday night வந்த சில important news எல்லாம் பார்க்கலாம். ICICI Prudential AMC ஓட strong Q1 result. HCL Tech ஓட Q1 result. BEL க்கு கிடைச்ச புதிய defense orders என்னென்ன? Asian Paints ஓட price hike. Indico and Accor partnership. அதுக்கப்புறம் MCure, Concare, PDS, Poonawalla Fincorp. ஸோ இது எல்லா முக்கிய அப்டேட்ஸையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ICICI Prudential AMC Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 784 crore இருந்து 965 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு 23%. ரெவென்யூ 17.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1564 crore எட்டியிருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 9.44 lakh crore இருந்து 11.17 lakh crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மந்த்லி சிப் கலெக்ஷன் கூட 4245 crore இருந்து 4872 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல இருந்து என்ன தெளிவா தெரியுதுன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செஞ்சுட்டு வராங்கன்னு தெரியுது. ஏசியன் பெயிண்ட்ஸ் பிரைஸை ஹைக் பண்ணியிருக்காங்க 12%. மெயின் ரீசன் வெஸ்ட் ஏஷியா கான்ஃபிளிக் தான் காரணம். க்ரூட் ஆயில் பிரைசஸ் அந்த எல்லா ரா மெட்டீரியல்ஸோட விலையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை சமாளிக்க தான் பிரைஸ் ஹைக் பண்ணதா சொல்லியிருக்காங்க ஏசியன் பெயிண்ட்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் வைஸ் கம்பேரிசன் பண்ணி பார்த்தா ஏசியன் பெயிண்ட்ஸ் 12% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. JSW டியூலக்ஸ் 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஜர் பெயிண்ட்ஸ் 2 to 3% அண்ட் கன்சாய் நேரோலாக் பெயிண்ட்ஸும் 2 to 3% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரெஷர் இன்னும் சில மாதங்கள்ல தொடர வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. எம்பியூர் ஃபார்மா ஜெனீவா பயோ ஃபார்மாசூட்டிக்கல்ல உள்ள மீதம் உள்ள 12.05% ஸ்டேக்கை 231.87 crore வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஜெனீவா எம்கியூருக்கு 100% ஹோல்லி ஒன் சப்சிடரியா இருக்க போகுது. இந்த அக்வசியேஷன் ஜூலை 31க்குள்ள முடிவடையும்னு சொல்லியிருக்காங்க. இண்டிகோ அண்ட் அக்கர் ஒரு பார்ட்னர்ஷிப்போட வராங்க. இது மூலமா இண்டிகோவோட ப்ளூ சிப் பாயிண்ட்ஸ் அதுக்கப்புறம் அக்கரோட ஆல் ரிவார்ட்ஸ் ஸோ ரெண்டுத்தையும் ஒருவருக்கு ஒருவர் கன்வெர்ட் செய்யலாம். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் தான் இது. இந்த பாயிண்ட்ஸை பயன்படுத்தி ஃப்ளைட்ஸ், ஹோட்டல்ஸ், டைனிங், லைஃப் ஸ்டைல் ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் ரிடீம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இண்டிகோவோட 140க்கும் மேற்பட்ட டெஸ்டினேஷன் அதுக்கப்புறம் அக்கரோட 110 நாடுகளில் உள்ள ஹோட்டல் நெட்வொர்க் இப்போ ரெண்டுமே இந்த பாயிண்ட்ஸால இணைய போகுது. ஸோ இது மூலமா கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. HCL Tech Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 20.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 4624 crore. ரெவென்யூ 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 34579 crore. EBITDA மார்ஜின் 6.5% இருந்து 6.86% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. AI பிசினஸ்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ்டு AI ரெவென்யூ 62% இன்க்ரீஸ் ஆயிருக்கு $171 million. அதுக்கப்புறம் யூரோப்ல உள்ள ஃபார்ச்சூன் குளோபல் 50 கம்பெனி கிட்ட இருந்து ஒரு பெரிய AI டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீலும் கிடைச்சிருக்கு. கம்பெனியோட ஃபினான்ஷியல் இயர் 27 கைடன்ஸ்ல எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்டரிம் டிவிடெண்டா 12 per share தரதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 14. இதுக்கான பேமெண்ட் டேட் ஜூலை 27. BELக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு 572 crore ஆர்டர். ஸோ இதுல கம்யூனிகேஷன் சிஸ்டம், டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட், ஸ்பேர் சர்வீசஸ் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா Q1 பிசினஸ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. அவங்களோட கண்டெய்னர் வால்யூம்ஸ் 8.89% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸிம் கார்கோ அண்ட் தென் டொமஸ்டிக் கார்கோ ரெண்டுமே மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. IFGL சவுதி அரேபியால ஒரு நியூ சப்சிடரி தொடங்க போறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமா மிடில் ஈஸ்ட் மார்க்கெட்ல பிசினஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷனல் பிரசன்ஸும் அதிகரிக்க இது உதவும்னு சொல்லியிருக்காங்க. பூனாவாலா ஃபின்கார்ப் 500 crore NCD அப்ரூவல் வழங்கியிருக்கு. இந்த ஃபண்ட்ஸை லெண்டிங் பிசினஸ் வளர்ச்சிக்காக பயன்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஃபண்டிங் சோர்ஸை டைவர்சிஃபை செய்யறதும் இதோட முக்கிய நோக்கம்னு சொல்லியிருக்காங்க. PDS இவங்க இந்த கம்பெனி லீடிங் பிரெஞ்ச் சூப்பர் மார்க்கெட் குரூப்போட ஒரு மல்டி இயர் பார்ட்னர்ஷிப் அறிவிச்சிருக்காங்க. டெக்ஸ்டைல் சோர்ஸ் ஆபரேஷன் 5 நாடுகள்ல PDS இதை நிர்வகிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமா நீண்ட கால அதாவது லாங் டேர்ம் ரெவென்யூ growth வர நல்ல வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க PDS. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.